ஜனவரி 14 பொங்கல் திருநாள். கேரளத்து மக்களுக்கு ஓணம், ஆந்திர மக்களுக்கு உகாதி, அதுபோன்று தமிழர்களுக்கு பொங்கல் திருநாள். 4 நாட்கள் கோலாகலமாக இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, சாதிகளை கடந்து எல்லோரும் சங்கமமாகும் கலாச்சார விழா இந்த பொங்கல் விழா. 4 நாட்கள் நடைபெறுகிறது. மார்கழி கடைசி நாள் போகி பொங்கல். இது பொங்கல் விழாவிற்கான தயாரிப்பு நாள். ஒவ்வொரு விழாவிற்கும் நாம் நம்மை தயார் செய்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். எனவே முதல் நாள் பொங்கல் போகி பொங்கல். போக்கி என்ற வார்த்தையை தமிழன் போக 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 அது அந்த வார்த்தை தேய்ந்து தேய்ந்து போகியாக மாறிவிட்டது. எனவே போக்கி என்கின்ற இந்த முதல் நாள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி ஆணவத்தை போக்கி, பொறாமையை போக்கி, அழுக்கை போக்கி, பழையவற்றை போக்கி, பழிவாங்கும் எண்ணத்தை போக்கி, இருளை போக்கி, அகம்பாவத்தை போக்கி, தூய்மையான உள்ளத்தோடு இந்த விழாவை கொண்டாட ஆரம்பிக்க வேண்டும். எனவே போக்கி அந்த நாளிலே பலர் டயரை கொளுத்துவார்கள், பலர் பிளாஸ்டிக்களை கொடுத்துவார்கள். இவைகளெல்லாம், இந்த புகைகள் நம்முடைய மனித குலத்திற்கு ஒரு மிக விஷத்தன்மை கொடுக்கக்கூடிய நச்சுக்காற்று. அதனை நாம் அன்றைய நாளில் தவிர்க்க வேண்டும். 2வது நாள் தை பொங்கல், சூரிய பொங்கல், கடவுள் பொங்கல். விண்ணை நோக்கியது, கடவுளை நோக்கியது, பரம்பொருளை நோக்கியது, படைத்தவனை நோக்கியது. முதல் நாள் அவன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். தான் உண்மையாகவே இப்படி இருப்பதற்கு கடவுள்தான் காரணம் என்று சொல்லி அவன் நன்றி செலுத்துகிறான். அன்றைய நாளில் அவன் புத்தரிசி, புதிய மஞ்சள், புதிய பானை, புதிய துணி என்று புதிய தொடக்கத்தை கொடுக்கிறான். அறுவடை திருநாள், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். எனவே அன்றைய நாளிலே தான் கடவுளை முழுமையாக சார்ந்திருக்கிறோம். We are all interdependent being. எனவே அதனை நாம் முதல் நாளில் உணர்வோம். கடவுள்தான் நமக்கு மையம், அவர்தான் நம்மை வழிநடத்துகிறார். விளைச்சலுக்கு, அறுவடைக்கு, எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமாக இருப்பவர், மழை பொழிவதற்கு ஆதிகாரணமாக இருப்பவர் கடவுள். எனவே மனிதன் 2வது நாளை கடவுளுக்கு நன்றி செலுத்தி விழா கொண்டாடுகிறான். 3வது நாள் மாட்டுப் பொங்கல். இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறான். தன்னால் மட்டும் விளைச்சல் வரவில்லை, தன்னால் மட்டும் அறுவடை வரவில்லை, மாறாக தன்னோடு உழைத்த எருதுகளுக்கு நன்றி செலுத்துகிறான். எருதுகளுக்கு பொங்கல் ஊட்டி அவைகளுக்கு வர்ணம் தீட்டி அழகு பார்க்கிறான். எனவே மனிதன் இயற்கையை அன்பு செய்கிறான். அவன் செய்த ஒவ்வொரு செயலிலும் இயற்கையோடு கூடிய அன்பு வெளிப்படுகிறது. பொங்கலிலே மாவு கோலம் போடுவான். அந்த மாவு கோலம் அது எறும்புகளுக்கு உணவாக மாறும். எனவே தமிழன் ஒரு இயற்கையை ஒரு சுழற்சியாகத்தான் பார்த்தான். எதையுமே அவன் வீணாக, குப்பையாக பார்க்கவில்லை. ஒவ்வொன்றும் அது சுழற்சியை கொடுத்துக் கொண்டே செல்லும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவத்தை அவன் வாழ்ந்தான். ஆனால் நாம் இயற்கையை எப்படி பார்க்கிறோம்? இயற்கையில் இருக்கின்ற கடவுளை அன்பு செய்கிறோமா? இயற்கையினுடைய மறு முகம் கடவுள். இயற்கையை அழித்தால் கடவுளை நாம் அழிக்கிறோம். கடவுள் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் மன்னிப்பார். மனிதன் எப்போதாவது மன்னிப்பார். ஆனால் இயற்கை ஒருபோதும் மன்னிக்காது. அதனால்தான் அதனுடைய கோரமுகத்தை பல முறை காட்டிக்கொண்டே இருக்கிறது. சுனாமி,
கொரோனா, வைரஸ், பஞ்சம், பட்டினி, போர் முழக்கங்கள், நிலச்சரிவுகள் இப்படி கோரமுகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மரத்தை அழித்தான், கட்டாந்தரையாக்கினான், குளிர்ச்சியான தேசத்தை வெப்பமூட்டுகிறான். அப்படி இருக்கின்ற போது இயற்கை என்ன செய்யும்? மரங்களை வளர்க்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை. இந்த உலகத்தை படைத்த போது 6 நாட்கள் படைத்தார். முதலில் ஒளியை படைத்தார், நல்லதென கண்டார். பிறகு செடி கொடிகளை, விண்ணை, மண்ணை, கடலை, தண்ணீரை எல்லாவற்றையும் படைத்துவிட்டு நல்லதென கண்டார். ஆனால் மனிதனை மட்டும் படைக்கின்ற போது நல்லதென காணாமல் தன்னுடைய சாயலில் படைத்தார். ஏனென்றால் அவனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தார். இந்த இயற்கையை கண்காணிப்பதற்காக, கண்காணிப்பாளனாக வாழ்வதற்காக சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கடவுள் படைத்த, கடவுள் பார்த்த நல்லதையெல்லாம் இன்று கெடுத்து விட்டான். நல்ல தண்ணி இல்லை, சுத்தமான காற்று இல்லை, நிலம் மலடாகி போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனிதனுடைய சுரண்டலால், அவனுடைய பேராசையால் விளைந்திருக்கிறது. இயற்கையை அன்பு செய்ய மறக்காமல் இருப்போம். இன்றைய அந்த இயற்கையினால் மாட்டுப் பொங்கல் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. 4 காணும் பொங்கல். காண வேண்டும், உறவுகளை காண வேண்டும். உறவு விரிசல் இருந்தால் அவர்களோடு சேர்ந்து உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த காணும் பொங்கல் தமிழன் வைத்ததற்கு காரணம், வேறு ஊரில் இருக்கின்ற பெண்கள் என்னுடைய வீட்டில் பூ பெய்து விட்டார்கள், எனவே திருமணத்திற்கு ஒரு பெண் தயாராக இருக்கிறார், உறவுக்காரர்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற நாள்தான் இந்த காணும் பொங்கல். ஆனால் இன்று சென்னை மாநகரிலே இந்த காணும் பொங்கல் காணாம் பொங்கலாக மாறிவிட்டது. காணும் பொங்கல் அன்றைக்கு எல்லோரும் மெரினா பீச்சுக்கு செல்லுவார்கள். அடுத்த நாள் செய்தித்தாளிலே இவர்களை காணோம், அவர்களை காணோம் என்றெல்லாம் வரும். எதை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மறந்துவிட்டான் மனிதன். உறவை வளர்க்க வேண்டும், மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும், எல்லோரும் கலந்து பொங்க வேண்டும். தமிழனுடைய இந்த விழா முழுமையை காட்டுகிறது. பொங்குதல் என்பது அவனுடைய நிறைவிலிருந்து வெளிவருவது. முழுமையாக இந்த போதுதான் அது பொங்கும். எனவே இந்த பொங்கல் விழா நிறைவின் விழா. கடவுளில் அவன் நிறைவு கண்டான், இயற்கையில் அவன் நிறைவு கண்டான், அடுத்த மனிதர்களில் நினைவு கண்டான். எனவே அவன் விழா எடுக்கின்ற பக்குவமே உங்களுக்கு தெரிகிறது. கடவுளையும் இயற்கையையும் மனிதனையும் நேர்கோட்டில் வைத்து விழா எடுத்து அழகு கண்டான். எனவே இந்த பொங்கல் விழா தருகின்ற செய்தியை உள்வாங்குவோம். கடவுளை சார்ந்திருப்போம், இயற்கையை வளர்த்தெடுப்போம், உறவுகளில் மேம்படுவோம். ஆமீன்.